ஃபங்க்ஷன் கோட் 49 கொடுத்தீங்கன்னா ஓகே என்டர் செட்டப் காட்டும். இப்படி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே சுற்றிட்டே இருக்கும். இதில் வந்து கேல்க் ஓகே கேலிப்ரேஷனுக்குள்ளே போகணும்னா கேல்க்கு அதுக்குள்ளே போயிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இதான் என்டர் பட்டன், பிரிண்ட்டுக்கு தான் என்டர். எஸ் கால் காட்டுதுங்களா? இந்த இதில் பார்த்துட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா 0 செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எம்டியாக லோட் செல் எதுவுமே இல்லாமல் எம்டியாக காட்டணும். லோட் செல்லை காட்டிடுச்சு முடிஞ்சிருக்கும். இப்போ 0 லோட் செல்லில் ஒன்றுமே இல்லை. லோட் செல்லில் ஓகே ஓகே. அடுத்து வந்து என்ட்ரு கொடுத்துட்டு ஸ்பேன் செட் பண்ணோம். ஓகே ஸ்பேன் வந்து என்ட்ரு கொடுத்துட்டு என்ன வெயிட் நம்மக்கிட்ட இருக்கோ ஸ்டாண்டர்ட் வெயிட் அது கொடுக்கணும். நம்மக்கிட்ட இப்போ 100 கிராம் இருக்குது. ஓகே ஸோ அதனால் 100 கிராம் கொடுக்குறேன். 100 கிராம் கொடுத்துட்டு ஓகே இந்த என்டர் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட் லோடுன்னு காட்டும். ஓகே ஆட் லோடு காட்டுறதுமே என்கிட்ட ஸ்டாண்டர்ட் வெயிட் ஒன்று இருக்குது. ஸ்டாண்டர்ட் வெயிட் 100 கிராம் போட்டுறேன். ஓகே 100 கிராம் ஸ்டாண்டர்ட் வெயிட் போட்டதுக்கப்புறம் திரும்ப இந்த பிரிண்ட் பண்ண அமுத்துனீங்கன்னா ஓகே இந்த மாதிரி செட் ஆகிடுங்க சார். செட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்துட்டு ஓகே திரும்பவும் எஸ்கேப் அதுக்கப்புறம் இந்த மோர் பட்டன் இது பண்ணிங்கன்னா ஸ்டோர்னு காட்டும். ஓகே இதுக்குள்ளே வந்து என்டர் இதுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இதாகிட்டு ஓகே ஸ்டோர் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆகும். ஓகே இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆச்சுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து என்ன வெயிட் நம்ம இது பண்ணியிருக்கோமோ, இப்போ நம்ம லோடு எடுக்கல 100 கிராம் இருக்குது. ஓகே இப்போ நான் லோடை வெளியே எடுத்துறேன். ஓகே 100 கிராம் இங்கே குறைஞ்சிருச்சு. ஓகே இங்கே காட்டுங்க சார், டிஸ்பிளே காட்டுங்க சார். இங்கே இப்போ நான் 100 கிராம் அது திரும்ப வைக்கிறேன், எனக்கு அதே 100 கிராம் வந்துருச்சு. ஓகே இப்போ நான் 100 கிராம் வெளியே எடுக்கிறேன். 100 கிராம் வெளியே போச்சு.